நல்லதோ கெட்டதோ நமக்குன்னு 25 ஏக்கர் கொடுத்திருக்காங்க. அது போதும். நான் இழந்த வாழ்க்கைக்கு முன்னாடி இது எந்த மதிப்பும் இல்ல. மனசே செதஞ்சு போச்சு. இப்ப இந்த சொத்து போறதுனால என்ன ஆயிட போகுது? 75 ஏக்கருக்கா? பாத்துக்கிட்டே அவளுக்கு விட்டு கொடுக்க சொல்றியா? ஆனா உங்க மாமா ஆசைப்பட்டது அதுதானே. உண்மையோ பொய்யோ அந்த உயில மாமா எழுதினாரா இல்லையா அத முதல்ல தெரிஞ்சுக்கணும். டேய், அவருக்கு அவனா ரொம்ப பிடிக்கும். இது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதனால மீதி இருக்கிறது மட்டும் என் பொண்ணுக்கு போதும். இன்னும் கோர்ட்டுக்கு போய் இருக்கிற மானத்தை இழக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். ஆனாலும் நமக்கு என்ன குறைச்சல் சொல்லு? அப்பா கொடுத்த 25 ஏக்கர் நிலம் இருக்குல்ல, மொத்தமா சேர்த்தா 50 ஏக்கர் நிலம். இது நமக்கு போதுமே. என்ன சொல்ற நீலாம்பரி? ஆமாமா. நீலாம்பரி, நீயும் இதுக்கு சம்மதிக்கிறியா? அம்மாவோட முடிவு தான் ஏன் முடிவு. சரி, உங்க விருப்பத்தை நான் ஏன் கெடுக்கணும்? நான் இப்பவே வக்கீல் கிட்ட போய் கேஸை வித்ரா பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துடுறேன். நான் வரேன்க்கா. என்னம்மா யோசிக்கிற? நான் பண்ண காரியத்துக்கு என்ன திட்டணும்னு உனக்கு தோணுதா? இல்லம்மா, நான் ஏற்கனவே எல்லாத்தையும் இழந்துட்டேன் நீலாம்பரி. நீ ஒருத்தி மட்டும் இல்லைன்னா நான் எப்பவோ செத்து போயிருப்பேன். ஒன்னு சொல்லட்டுமா? என்ன பிடிக்காதுன்னு சொன்னவரோட சொத்தை அடையிறதுல எனக்கு விருப்பம் இல்லை. அந்த 25 ஏக்கரை கூட நான் உனக்காக தான் வாங்கிக்கிட்டேன். அந்த சொத்தம் நமக்கு வேணாமா. நான் படிச்சிருக்கேன். நான் சம்பாதிச்சு உன்னை காப்பாற்ற முடியும். ஒரு பொண்ணுக்கு இவ்வளவு பிடிவாதம் இருக்கக்கூடாது. அவர் உனக்கு உயிர் கொடுத்த தகப்பன். அதனால அவரோட சொத்தை அனுபவிக்கிற உரிமை உனக்கு இருக்கு. இன்னும் சொல்ல போனா அந்த சொத்து அவரோடது இல்ல, உங்க தாத்தா கொள்ளு தாத்தாவோடது. அதே வேண்டாம், வேற எதுவும் பேசாத. இவ்வளவு சின்ன வயசுல இவ்வளவு விஷயங்களை உன் தலையில நீ போட்டுக்காத. நான் இன்னும் உயிரோட தானே இருக்கேன். டாக்டர் சார், உங்களதான். நீங்களா? வாங்க. உங்க மாமா எங்க இருக்காரு? கீழே தான் இருக்காரு. வணக்கம் லாயர் சார். வாங்க வாங்க, உட்காருங்க. உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம நோட்டீஸ பார்த்த உடனே பார்ல உட்கார்ந்து இருக்கிற லங்கேஸ்வரன் முடிய பிச்சுக்கிட்டானா. அதோட கோர்ட்ல இருக்கிற வக்கீல்ஸ் எல்லாம் நம்ம ஜூனியர் தானே. யாராவது ஒருத்தன் முன்னாடி வந்து அவங்க கேஸ எடுத்துப்பான். அது லாயர் சார், எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா நோட்டீஸ் கூட நீங்க அனுப்பியிருக்கீங்க, ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. ஆனா இன்னும் ஆனா எதுக்குங்க? அது சரி, என்னாச்சு? அந்த ரங்கம்மா இறங்கி வந்துட்டாங்களா? இறங்கி வந்தாலும் சரி, நீங்க ஒத்துக்காதீங்க. இந்த கேஸ கண்டிப்பா நீங்க தான் ஜெயிக்க போறீங்க. இது கேரண்டி. கேரண்டி தான் வக்கீல் சார். போர்ல இறங்கினா தானே நமக்கு வெற்றி கிடைக்கும். இன்னும் என்னங்க இறங்குறது? ஆல்ரெடி இறங்கியாச்சுல்ல. நோட்டீஸ் கொடுத்தாச்சுன்னா யுத்தத்துல இறங்கின மாதிரி தான். இல்லைங்க சார், என் அக்கா வெள்ளக்கொடி காட்ட சொல்லிட்டாங்க. என்ன சொல்றீங்க? எங்க அப்பா கூட இந்த மாதிரி கேஸ்ல தான் பாதி சொத்தை இழந்துட்டாரு. இதெல்லாம் எனக்கு நினைவு வந்ததுக்கு அப்புறம் தான் நடந்ததுன்னு வைங்க. எனக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். எங்க அக்காவுக்கு இதை பத்தி நல்லா தெரியும். அதனாலதான் எங்க அக்கா கோர்ட்டு கேஸ் எல்லாம் வேணான்னு சொல்றாங்க. என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்க? பார்த்து பார்த்து அவ்வளவு சொத்தும் கோவிந்தா தானா? இல்ல, அந்த ரங்காஜாமாக்கு சமர்ப்பணம். அது என்னதுங்க? இந்த கேஸ்ல நம்ம கண்டிப்பா ஜெயிப்போம். வாங்க, நான் நேர்ல வந்து உங்க அக்காவுக்கு எடுத்து சொல்றேன். வேணாங்க சார், யார் சொன்னாலும் கேட்கற நிலைமையில அவங்க இல்ல. எங்க மாமா உயிரோட இருக்கிற வரைக்கும் அவங்க வீட்டை விட்டு வெளியே வரல. அவர் இறந்ததுக்கு அப்புறம் பணத்தை சண்டை போட்டு வாங்கிட்டு வந்தோம். எங்க அக்கா மனசு நொந்து போயிருக்கு சார். மனசே நொந்து போயிருக்கும் போது சொத்து வந்து என்ன பிரயோஜனம்? என்ன சொன்னாலும் கேட்கிற நிலைமையில அவங்க இல்ல. நாம என்ன பண்ண முடியும்?
சரி, நம்ம பேட் லக். லாயர் சார், உங்க ஃபீஸ் எவ்வளோன்னு சொன்னீங்கன்னா நீலாம்பரி செக் அனுப்புறேன்னு சொன்னா. ஃபீஸ் என்ன இருக்கு கமலேஷ் சார்? நான் கேட்ட கடன் என்னாச்சு? இப்போ முடியாது சார். கேஸ் நடக்கும்போது கேட்டு வாங்கியிருக்கலாம். கேஸே இல்லாதப்போ எப்படி கேட்க முடியும்? முடியாது இல்ல. நான் வரேன் சார். மாமா வாங்க உட்காருங்க. உன் அம்மா எங்க? உள்ள இருக்காங்க. என்ன தம்பி இப்பதான் வரியா? இந்தாடா பணம். என்னது இந்த பணம்லாம் எனக்கு பத்தாது. தண்ணி அடிக்கிறத குறைச்சுக்கிட்டா இந்த பணமே அதிகம் தான். சாச்சா குடிச்சு 10 நாள் ஆச்சு. நேத்து குடிச்சிட்டு வயல்ல விழுந்து கிடந்தப்போ வேலைக்காரங்க தான் தண்ணி தெளிச்சு எழுப்புனாங்களாமே. யார் சொன்னது? மாமா சொன்னாரா? இங்க பாரு, அம்மா புள்ள விஷயத்துல என்ன இழுக்காத. இவங்க கிட்ட யார் சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆமா, அன்னைக்கு துறக்கா ஒழுங்கா வீடு போய் சேர்ந்துருச்சா இல்லனா வழியில வித்துட்டாளா? உன் பிரச்சனைக்கு நான் வரல, என் பிரச்சனைக்கு நீ வராத. புரிஞ்சுதா? சரி சரி அம்மா, நான் போயிட்டு வரேன். பாத்து போடா, மொத்த பணத்தையும் ஒரே நாள்ல செலவு பண்ணிடாத. சரி சரி. என்ன தம்பி, என்ன சொன்னாங்க நம்ம அக்கா? அக்கா என்ன சொன்னாங்கன்னு நான் சொல்றேன். இவனுக்கு என்ன சுதி ஏறிக்கிட்டே இருக்கு. சின்ன பையன்ல இருக்கட்டும் விடு. என்னதான் இருந்தாலும் உனக்கு மச்சானாச்சே. அக்கா என்ன சொன்னாங்க சொல்லு. உன் வழிக்கே அவங்கள வர வச்சுட்ட. எல்லாம் சரியா போச்சு. முதல் உயிலு கரெக்ட். 25 ஏக்கர் அவங்களுக்கு, 75 ஏக்கர் உனக்கு. தத்தெடுத்த பேப்பர் எல்லாத்தையும் வெளியே எடுத்துறாத. ஏன் வழிக்கு வராம எங்க போவாங்க? இல்லனா பிச்சை தான் எடுக்கணும் அவங்க. சரி சரி விடு. இதுக்கப்புறம் எதுக்கு பேச்சு? உன் வழிக்கு வந்துட்டாங்கன்னு சொல்றேன்ல. சரி, நீ சொன்ன மாதிரியே ஞாபகம் வச்சுக்கோ. எப்பவும் போல நிலத்தை எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு தம்பி. மொத்தத்தையும் நீயே பாத்துக்கோ. ஆனா மேனேஜரா என் பையன் சேஷு தான் இருப்பான். அவனுக்கு அனுபவம் இல்ல, இளம் வயசு. விவசாயத்தை பத்தி அவனுக்கு என்ன தெரியும்? எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கதான் நீ இருக்கியே. பண விஷயம் மேனேஜ்மெண்ட் எல்லாம் அவன் பாத்துக்குவான். மத்தது எல்லாத்தையும் நீ பாத்துக்கோ. பண விஷயத்தையும் மேனேஜ்மெண்ட்டையும் அவன் பாத்துக்கிட்டா அப்புறம் நான் எதுக்கு? சரி சரி, ரொம்ப இருட்டி போச்சு. மத்ததெல்லாம் காலையில பேசிக்கலாம் தம்பி. டேய், கை சுடுது, சீட்டு போடுற. எதுக்கு சுடுது? 6வது கவுண்ட். பின்ன சுடாதா? உன் சீட்டு என்கிட்ட இருக்கா? என் ஆட்டத்தை பார்த்துட்டியா என்ன? நான் பார்க்கல, நீயே அதை காட்டிட்ட. அது உனக்கு தேவைப்படாது, போடுற. உன் கழுகு பார்வடா, உன் பக்கத்திலே உட்காரக்கூடாது. டேய் பார்த்து காடு போடுறா, இல்லைன்னா தர வீணா போயிடும். டேய், எந்த சீட்டு போடணும்னு எனக்கு நல்லா தெரியும்டா. டேய் உன்னை குழப்பி விட்டுருவான், பார்த்து ஜாக்கிரதை. நான் தான்பா அடிச்சேன். தேவையில்லாம பேசாம எல்லாரும் காசு எடுத்து வைங்க. எவ்வளவுன்னு சொல்லி எடுத்து வைங்கப்பா. சீக்கிரம் எடுத்து வைங்க. 2 ஆட்டத்துக்கு கொடுங்க கொடுங்க. யார் யார் எவ்வளவு கொடுக்கணுமோ சீக்கிரம் கொடுங்க. இந்தா என்னோடது 30, மீதி 40 கொடு. இந்த எவ்வளவுப்பா? நில்லு. என்ன நில்ல காட்டு. இந்த பாரு, லைஃப் 888 4th. இந்தா இன்னொரு 888 பாரு. டேய் துட்டு கொடுத்தியா? இப்பதானே கொடுத்தேன், பார்க்கலையே நீ? ஏப்பா உன் கதை என்ன? இப்பதானே கொடுத்தா 80 ரூபா. சும்மா கொடுப்பாங்க. உன் துட்டு என்னப்பா வாயை திறக்கல? குடு 400 ரூபாய் கொடு. சில்லற இல்ல, அப்புறம் தரேன். டேய், நான் 1 வருஷத்துக்கு முன்னாடி ஜெயிச்சது, மறுபடியும் இப்பதான் ஜெயிச்சிருக்கேன். முதல்ல காசை குடுறா. எல்லாம் பெரிய நோட்டா இருக்குடா. சில்லற மாத்தி தரேன், கவலைப்படாத. எந்த நோட்டுக்கு சில்லற வேணும்? 500க்கா 2000க்கா? அடப்பாவி, 2000க்கு தான். அதுவும் இப்ப இல்ல, மத்தியானம் வரும். வேலைக்காரன் கொண்டு வருவான். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நானே ஜெயிக்கிறேன். இப்படி எல்லாருமே கடனை வச்சா எப்படிரா? ஏண்டா இத்தனை வருஷமா சீட் ஆடுறோம், யாருக்காவது இது வரைக்கும் கடன் வச்சிருக்கேனா? சொல்லு, கடன் வச்சிருக்கேனா? அது உங்க மாமா உயிரோட இருக்கும்போது நானா இல்ல நான் சொன்னேன். டேய் இவன் மாமா செத்தா இவனும் செத்த மாதிரி தான். டேய் கொஞ்சம் மரியாதையா பேசுற. என்னடா உன் மாமா பத்தி பேசினா இவ்வளவு கோவம் பொத்துக்கிட்டு வருது? என் மாமா உயிரோட இருக்கிற வரைக்கும் அவர் மதிப்பு தெரியல, இப்ப தெரியுதுடா. அவர் உயிரோட இருக்கிற வரைக்கும் நான் மகாராஜா.
வீட்டை பொம்பளைங்க தானே பாத்துக்கிறாங்க, அவங்க கிட்ட சுருட்டிட்டு வர வேண்டியதானே. நீச்சல் தெரியாதவன பக்கத்துல இருக்கிறவன் இழுத்து விட்ட மாதிரி அனுபவம் இல்லாத பொம்பளைங்க எல்லாத்துக்கும் கணக்கு கேட்கறாளுங்க. சொல்ல முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னதான் இருந்தாலும் உன் மாமாவோட வாழ்க்கை யாருக்கும் வராதுடா. நல்லா வாழ்ந்து அனுபவிச்சாரு. சரியா சொன்னடா, அந்த யோகம் யாருக்கும் கிடைக்காது. பொம்பளையா இருந்தா என்ன வச்சுக்கினவ நல்லா அனுபவிக்கிறா, நல்லா சுருட்டிட்டா. நிறைய சுருட்டிட்டாடா. 3 பங்கு வரைக்கும் போயிருச்சு. ஏண்டா கமலேஷ், நீ இருந்துமா ஒன்றும் பண்ண முடியல? அவ ஒரு பெரிய கில்லாடி தெரியுமா? என் மாமாவுக்கு என்ன சொன்னாலும் புரியல. என் மாமாவை ஞாபகப்படுத்தி என் மூட ஸ்பாயில் பண்ணிட்டேன். நீங்க ஆடுங்கடா. டேய் காசை கொடுத்துட்டு போடா. கொடுக்குறேன் இருடா. என்னப்பா 200 ரூபாய் தரா, மீதி 200 கொடுக்குறேன்டா, எங்கேயும் போக மாட்டேன். ஆடுங்க. கொடுக்கறத கொடுக்குறான், மொத்தத்தையும் கொடுத்து தொலைக்கலாம்ல. சரி நீ கார்டு போடுறா. வெங்கட்லட்சுமி, இடுப்பு தெரிகிற அளவுக்கு புடவை கட்டிக்கிட்டு இருந்த, இன்னைக்கு என்ன புடவைய சாதாரணமா கட்டியிருக்க? உன்ன மாதிரி ஆள் பார்த்தா திருஷ்டி படும்னு. திருஷ்டினா கண்ணு தான். கண்ணு பட்டதுக்கு அப்புறம் தானே எந்த வேலையா இருந்தாலும் செய்ய முடியும். திருஷ்டியோ கண்ணோ அந்த வித்தியாசம் எங்களுக்கு எப்படி தெரியும்? என்ன உன் புருஷன் துபாயில இருந்து வந்துட்டானா? வந்து 2 வாரம் ஆகுது, வீட்ல தான். அப்படியா? ஆனா கண்ணுல படவே இல்லையே. கமலேஷ் யார் அவ? லக்ஷ்மி. லக்ஷ்மியா? நீ சரியான ஆளுப்பா. உன் அக்காவை பார்த்து ஏமாந்துட்ட. இதுல என்ன இருக்கு? கலிகாலம். ராமனும் ராவணனும் ஒரே வயிற்றுல பிறக்கிறாங்க. என்ன மச்சான், வெக்கப்படுறியா இல்ல என்ன பார்த்து பயப்படுறியா? இத்தனை நாளா தெரியலப்பா, நம்ம 2 பேரும் ஒரே கேரக்டர். ஏன் நான் பேசுறத கேட்டு பயந்துட்டியா என்ன? நான் சும்மா தமாஷ்க்கு தான்ப்பா பேசுனேன். வா வந்து உட்கார் வா. பரவாயில்லையே, என் மச்சானும் என் பாதையை கடைபிடிக்கிறானே. என்னதான் இருந்தாலும் உங்க அளவுக்கு நான் இல்ல. உங்களுக்கெல்லாம் பெரிய ரேஞ்ச் இல்ல மாமா. கமலேஷ், ரேஞ்ச் பெருசா இருந்தாலும் சின்னதா இருந்தாலும் ஓகே தான். ஜாலி எல்லாருக்கும் ஒண்ணுதான். அது என்ன, மகாலட்சுமி நேராவே போய்கிட்டு இருக்கா? என்னாச்சு?
கோச்சுக்கிட்டாளா? இல்ல மாமா, அப்படிலாம் எதுவும் இல்ல. அவ வளையிற கட்டை இல்ல, வளையவே மாட்டா. ஏதோ சின்ன ஆசை. நான் பயந்து போயிட்டேன். மகாலட்சுமி ஆச்சே, உனக்கு பயங்கரதாவது. என்ன மாமா இது, நேரம் கட்ட நேரம் வந்திருக்கீங்க? ரங்கம்மா வரவிட்டாங்களா? இருக்கிறாங்கிறதுக்காக 24 மணி நேரமா அங்கேயே உட்கார வச்சா எப்படி மச்சான்? சூடு சொரணங்கிறது மனுஷனுக்கு ஒரு ஜவ்வு மாதிரி. என்னதான் கழுவுனாலும் எங்கேயாவது கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்கோம்ல. ஏன்னு தெரியல இன்னைக்கு. அதான் தோணுச்சு, இந்த சைடு வந்துட்டேன். ரொம்ப கெத்தான ஆள் இல்ல அந்த ரங்கம்மா? ஆமா மச்சான், நான் அவகிட்ட இருக்கிற வரைக்கும் நான் ராஜா போல ஃபீல் பண்ணுவேன். ஒரு மகாராணி கிட்ட இருக்க வேண்டிய அளவுக்கு கெத்த அவகிட்ட இருக்கு. அது மட்டும் இல்ல, நம்மள கூட ஒரு மகாராஜாவை கவனிக்கிற மாதிரி கவனிப்பா. அதனால தான் ஒரு நிமிஷம் கூட அவளை விட்டுட்டு வர மனசு வர மாட்டேங்குது. அவளும் எதையும் விட்டு வைக்கிறது இல்ல. வயல்ல வளர்ற நெல்லையும் தென்னந்தோப்பு தேங்காயையும் விளையிற சோளத்தையும் கம்பையும் எல்லாத்தையும் எடுத்துட்டு போறா. நான் போய் விளைச்சல் எங்கடான்னு கேட்டா எல்லாம் சின்னம்மா எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க வேலைக்காரங்க. எடுத்துக்கிட்டு போனா எடுத்துட்டு போட்ட மச்சான். சுகத்தை கொடுக்கறவளுக்கு இதெல்லாம் கம்மிதான். சொத்து இருக்கிற வரைக்கும் தான் அந்த சுகமெல்லாம். சொத்து காலி ஆயிடுச்சுன்னா சுகமும் காலி ஆயிடும், ஆசையும் கரைஞ்சு போயிடும். கமலேஷ், சரித்திரத்துல எத்தனையோ ராஜாக்களும் மந்திரிகளும் தான் காதலிச்சவங்களுக்காக ஆள்ற ராஜாங்கத்தையே அவ காலில் தூக்கி போட்டாங்கப்பா. ஆஃப்டர் ஆல் ஜமீன்தாருங்க நாமெல்லாம் ஏமாத்துறோம். ஆமா ஆமா, இல்லாதவனுக்கு இருக்கிறவன் கிரேட்டு, இருக்கிறவனுக்கு ஜமீன் கிரேட்டு, ஜமீனுக்கு மகாராஜா கிரேட்டு. கமலேஷ், ஆசை நிரந்தரம் கிடையாது, அனுபவம் தான் நிரந்தரம். யார அனுபவிச்சாலும் இந்த 100 வயசுல அனுபவிச்சாதான் உண்டு. 100 ஆயுசா? இந்த காலத்துல அவ்வளவு நாள் யார் உயிரா இருக்கா? வாழறது இல்லையா என்ன? லைஃப் ஸ்பேன் கம்மி ஆயிருச்சா என்ன?